Hi all, welcome to my Ambrosia. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற dessert பார்த்தீங்கன்னா it's going to be the indulgence of tropical flavors. And in ஒரு particular dessert, I'm definitely going to include in my Ambrosia's menu, but immediate இல்ல, it's going to be from 2026 summer. Why is it so கேட்டிங்கன்னா because இதோட flavor profile அந்த மாதிரி definitely at the end of the video உங்களுக்கே புரியும் why we have to wait till summer. நம்ம டெசர்ட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் which is the base element is going to be coco sable. நல்ல ஒரு டெலிகேட்டான ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் கோகோ பிஸ்கெட் அண்ட் வித் த டெண்டர் அண்ட் மெல்ட் இன் யர் மவுத் க்ரம்ஸோட இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இனிஷியலி இந்த டெசர்ட் நான் கியூரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன டைலமா இருந்தது, ஐதர் கோகோ சாப்லே ஆர் ஆல்மண்ட் சாப்லே, பட் ஆல்வேஸ் கோகோ ஸ்டாண்ட்ஸ் a tad bit higher because கோகோட ஃப்ளேவர் அந்த மாதிரி நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ளேவர்ஸ் கூடவும் காம்ப்ளிமெண்ட்ரியா நம்ம இந்த சாக்லேட் பேஸை யூஸ் பண்ணலாம். கோகோ வித் ஃப்ரூட்ஸ், கோகோ வித் காஃபி அண்ட் ஈவன் all kinds of nuts கூடவும் நம்ம இந்த கோகோ ஃப்ளேவர் யூஸ் பண்ணலாம். டெஃபினெட்லி ஓவர் மாஸ்க் பண்ணாது அந்த சாக்லேட் ஃப்ளேவர். இந்த கோகோ சாப்லே இஸ் மேட் யூசிங் சாண்டிங் மெத்தட் இன்ஸ்டெட் ஆஃப் க்ரீமிங் மெத்தட். பர்சனலி என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி சாண்டிங் டெக்னிக் இன்ஸ்டெட் ஆஃப் க்ரீமிங் பிகாஸ் எண்ட் ரிசல்ட் டெஃபினெட்லி மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் வித் ரொம்ப டெலிகேட் அண்ட் ஃப்ளேக்கியான அந்த க்ரஸ்ட் இருக்கும் சாண்டிங் மெத்தட்ல. In the mango and passion fruit compote is definitely a vibrant flavor. மேங்கோட ஸ்வீட்னஸ் வித் டாங்கி பேஷன் ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி ஒரு ரெஃப்ரெஷிங் அண்ட் லஷ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பிகாஸ் இந்த டெசர்ட் நான் டெஸ்ட் ட்ரையல் பண்ணும்போது எனக்கு ஒன் ஆஃப் த மெயின் கன்சர்ன் என்னவா இருந்ததுன்னா மேங்கோ பேஷன் ஃப்ரூட் டெஃபினட்டாக வந்து கேக்ஸ் அண்ட் மற்ற பேஸ்ட்ரீஸ் கூட ஆசம் காம்பினேஷன், எஸ்பெஷலி மூஸ் இஃப் இட்ஸ் வெனிலா மூஸ் இல்லை எனி அதர் கைண்ட் ஆஃப் சாக்லேட் மூஸ்னா போத் வில் பி பேலன்ஸ்ட். பட் என்னோட பேரிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆப்போசிட், இட்ஸ் கோயிங் டு பி சீஸ் கேக் மூஸ். ஸோ ஃபைனல் டேஸ்டிங் அண்ட் ஃபீட்பேக் வர வரைக்குமே it was like 80-20 அந்த 80% I was confident okay cheese cake கூட கண்டிப்பா அந்த tropical flavor it will go beautifully balanced, but remaining 20% I was not sure, maybe work out ஆகலாம் இல்ல வந்து ஃபெயில் ஆகலாம். பட் at the end அந்த டேஸ்டிங் டைம்ல ஒவ்வொரு பைட்லயும் சீஸ் கேக் அண்ட் இந்த மேங்கோ பேஷன் ஃப்ரூட் கம்போட் அலாங் வித் மேங்கோ பைனாப்பிள் கம்போட் ஜெல் கம்போட் வரும்போது அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. பிகாஸ் சீஸ் கேக் மூஸ் இட் வாஸ் கம்ப்ளீட்லி சுகர் ஃப்ரீ. ஸோ எந்த அளவுக்கு இந்த கம்போட் கூட வெல் பேலன்ஸ்டாக இருக்குங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஜஸ்ட் லைக் மேங்கோ அண்ட் பேஷன் ஃப்ரூட், திஸ் பைனாப்பிள் அண்ட் மேங்கோ ஃப்ளேவர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அனதர் கைண்ட் ஆஃப் கோல்டன் பிளெண்ட். ஸோ இந்த ஜெல் கம்போட் ப்ரிப்பரேஷனில் ஐ ஹவ் யூஸ்ட் மேங்கோ பியூரே அண்ட் டைஸ்ட் பைனாப்பிள்ஸ் அலாங் வித் சம் pectin and H. இந்த டெசர்ட்டோட மெயின் ஃப்ளேவர் ப்ரொஃபைல் இஸ் சீஸ் கேக் மூஸ். ஸோ இந்த மூஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி வெரி லைட் அண்ட் ஏரி. நம்ம இதில் சாக்லேட் யூஸ் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ஃப்ளேவர் வைஸ் நல்லாயிருக்கும், பட் அது இன்னும் கொஞ்சம் டிகேரண்டான சைடுக்கு போயிடும். We wanted the flavor to be very neutral, but at the same time texture wise it has to be very stable. Because நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டு when we are bringing it to room temperature எந்த சினரிசிஸ் ப்ராப்ளமும் வரக்கூடாதுங்கிறதுல we were very much concerned. Because in case syneresis issues வந்துச்சு அப்படின்னா the cocoa shells are going to be completely collapsed. So என்னோட preference was using aquafaba instead of chocolate for that airy and lighter texture. மேபி உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வரலாம், இந்த சீஸ் கேக் கம்ப்ளீட்லி சுகர் ஃப்ரீன்னு சொன்னேன், ஸோ ஆக்வாஃபாபாவில் சுகர் யூஸ் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா நோ, ஐ டென்ட் யூஸ் சுகர் ஃபார் ஆக்வாஃபாபா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சுகர் மெரிங்கில் நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபைபர் விச் இஸ் இன்யூலின். எஸ், சுகர் ஃப்ரீ அப்படிங்கிறது ஒரு சைடில் இருந்தாலும் why did I use inulin as a alternative sweetener அப்படின்னு பார்த்தீங்கன்னா just to avoid the syneresis problem. Can you see நம்மளோட meringue is beautifully whipped up with inulin. So in the mousse we don't need stiff peaks, just ஒரு lighter meringue வந்தாவே போதும். With this let's add cheesecake batter and carefully fold it. Meringue and cheesecake batter fold பண்ணும்போது we have to be a little bit very careful because நம்ம over deflate பண்ணக்கூடாது. Now it's time to fill in our cheesecake mold. So நம்மளோட mango and passion fruit insert is already frozen. So இந்த ரெண்டு half spares we are going to make it as one so that we get pretty decent amount of insert. Just ரெண்டு spares press பண்ணும்போது it will stick it together without any issues. Already நம்மளோட cheese cake mousse நான் cavitiesல fill பண்ணி வச்சிருந்தேன் and I'm just going to place the insert inside the mousse. So next insert is vanilla sponge soaked with passion fruit.
ஸோ இந்த மாதிரி டெசர்ட் கேவிட்டிஸ் நீங்கள் ஃபில் பண்ணும்போது மேக் ஷூர் யூ ஆர் ஃபில்லிங் ஒன்லி 3/4 ஆஃப் த கேவிட்டிஸ் அண்ட் ஒன்ஸ் ஆஃப்டர் பிளேசிங் த இன்சர்ட் கிவ் இட் அ குட் டேப் ஸோ தட் ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும் ஃபார் தட் ஸ்மூத் ஃபினிஷ். So outer layer cocoa shell ku we are preparing chocolate and cocoa butter coating. Equal amount of chocolate and cocoa butter melt பண்ணிட்டு we are going to use this at 35 to 40 degrees Celsius. Finally, this is day 3 and we can start assembling our dessert. So base layer I'm going to place sablé cookies. Cake board la can you see a teeny tiny drop of ஒரு gel மாதிரி தெரியுது பாத்தீங்களா, that is nothing but glucose syrup. இந்த மாதிரி dessertsக்குலாம் நம்ம place பண்ணும்போது glucose will always act as an edible glue. So let's check our chocolate cocoa butter coating and perfectly 37 degrees Celsius la irukku. And நம்மளோட cheesecake after freezing overnight it's perfectly solid. Always make sure you are wearing a glove. And cheesecake நம்மளோட chocolate cocoa butter coating la once dip பண்ணதும் I'm going to give it the texture of a coconut shell. So அந்த coir texture நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா just brush it with extra bit of chocolate cocoa butter coating. Make sure the bristles are a little bit hard and stiff. In case soft இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அந்த coir texture நமக்கு visible இருக்காது. So கொஞ்சம் ஹார்டா இருக்கும்போது the texture will be very much visible. Almost நம்ம end of the வீடியோக்கு வந்துட்டோம். So இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த டெசர்ட் எஸ்பெஷலி சம்மர்ல தான் நம்மளோட மெனுல ஆட் ஆகும் அப்படின்னு. Mango season is almost over, which means நம்ம கண்டிப்பா இந்த டெசர்ட் பண்ண முடியாது because இந்த டெசர்ட்கான complementary flavor is mango and definitely mango இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். I mean fresh mangoes கிடைக்காது. Of course you can get crush and other artificial mango flavors, but my ambrosia-க்கு it's definitely no. Because in case என்னோட வீடியோஸ் நீங்க கண்டினியூஸா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். My ambrosia-ல we always use fresh and available seasonal available இருக்க fruits வச்சு தான் நாங்க பண்ணுவோம். Crush or artificial flavors are readily available. Anything for that matter is definitely a big no in our list. Coming to our dessert, நம்மளோட coconut shells are perfectly ready. Now it's time to add in our final texture, which is gelled mango and pineapple compote. So here is a final look of our tropical cheesecake mousse. பார்க்கும்போது அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குல்ல. You won't believe me. While I was making this dessert, definitely எனக்கு beach side vibe தான் வந்தது. Especially with this mini parasol. பார்க்க பயங்கர க்யூட்டாக இருக்குல்ல. ஓகே, அதோட இன்டீரியர் எப்படி இருக்கு அப்படின்னு கட் பண்ணி பார்த்துடலாமா? Let me show you the interior. So நம்ம கட் பண்ணும்போது coconut shells and the gelled compote, cheesecake. Wow. Can you see that insert? Mango passion fruit and நம்மளோட sponge and finally sablé. As a pastry chef, let me tell you something. இந்த மாதிரி passion fruit insert use பண்ணும்போது instead of passion fruit puree, use it as a whole so that அந்த seed-ஓட light crunch வரும்போது you'll feel that sensual contrast. And taste பத்தி சொல்லணும்னா it was definitely amazing. I am just waiting for summer. So இந்த dessert பத்தின உங்க ஒப்பீனியனை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. Thank you.